கடந்த 2000வது ஆண்டுல அன்றைக்கு முதல்வராக இருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த சிலையை தொடங்கி வச்சார். அந்த சிலை திறந்து 25 ஆண்டுகள்ல தான் இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் ஒரு அங்கமா தான் இப்ப கண்ணாடி இலை பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. சரி, இது எல்லாத்துக்கும் மேல சிலை வைக்கிறதுக்காக வள்ளுவருக்காக இந்த இடத்தை ஏங்க கலைஞர் கருணாநிதி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், இந்த இடத்துல தான் சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு நினைவு மண்டபம் இருக்கு. பொதுவா வட இந்தியால எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் சுவாமி விவேகானந்தரை பார்க்கிறப்ப அங்கு பறக்கக்கூடிய காவி கொடியும் பார்ப்பாங்க. அப்ப வடக்கையும் தெற்கையும் இணைக்கணும்னா விவேகானந்தருக்கு பக்கத்துல தமிழ் நிலத்தின் அடையாளமான ஒரு சின்னம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சார். அப்பதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எந்த ஜாதித்துவ அடையாளத்திலையும் எந்த மதத்துவ அடையாளத்திலையும் சிக்கிக்கொள்ளாத ஐயன் திருவள்ளுவருக்கு அந்த சிலை அமைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டுச்சு. அப்படிதான் இன்னைக்கு வடக்கையும் தெற்கையும் இணைக்கக்கூடிய விதமா தான் இங்க பக்கத்திலேயே திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டிருந்துச்சு. இருந்தாலும் கடல் காலநிலையின் காரணமா அங்க எப்பவுமே படகுகள் போகாததுனால இப்போ ஒரு இணைப்பு பாலம் அமைச்சிருக்காங்க. இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சியினுடைய நிறைவுல நடந்த பட்டிமன்றத்துல கூட வடக்கையும் தெற்கையும் இணைக்கக்கூடிய முயற்சி தான் இந்த வள்ளுவருக்கான பாலம் அப்படின்னு மிக முக்கியமான கருத்தாளமா எடுத்து வைக்கப்பட்டுச்சு.